உங்க ஊர்ல ஒரு புது ரோடு போடுறாங்க, இல்லனா தெருவிளக்கு ரிப்பேர் பண்றாங்கன்னா, அதுக்கு பணம் எங்க இருந்து வருது, எப்படி செலவாகுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நாம அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்க ஊராட்சி அலுவலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு பூட்டின இரும்பு பெட்டி மாதிரியா? இல்ல உள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வெளியே இருந்து பார்க்க முடியற ஒரு கண்ணாடி குடுவை மாதிரியா? அது ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி தான் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடையாளம். அந்த கண்ணாடி குடுவைய திறக்கிற திறவுகோல் என்ன தெரியுமா? அதுதான் இந்த எண் 31. ஆமா, ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் கட்டாயமா பராமரிக்க வேண்டிய 31 பதிவேடுகள். இது நம்மில் பலருக்கும் தெரியாத, ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவி. இதெல்லாம் ஏதோ தூசி படிஞ்ச ஃபைல்ஸ் நினைச்சிடாதீங்க. இது நம்ம கிராமத்தோட நிதி டைரி. நம்ம ஊருக்கு வர்ற, நம்ம ஊருக்காக செலவு செய்யப்படுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இதுல கணக்கு இருக்கு. சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு நிர்வாகம் இயங்கணும்னா அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் எங்கிருந்து தான் வருது? வாங்க, அந்த பணத்தோட பயணத்தை நாம முதல் ஸ்டெப்ல இருந்தே பார்க்கலாம். முதல் 10 பதிவேடுகளும் ஊராட்சியோட வருமானம் எங்கிருந்தெல்லாம் வருதுன்னு ஒரு மேப் மாதிரி நமக்கு காட்டுது. நாம கட்டுற வீட்டு வரி, தொழில் வரி, விளம்பர வரி, இது மட்டும் இல்லாம சந்தை, ஏரி மாதிரியான இடங்களை குத்தகைக்கு விடுறது மூலமா வர்ற வருமானம், அப்புறம் மாநில அரசாங்கம் தர்ற மானியங்கள்னு எல்லாமே இதுல அடங்கும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த கிராம ஊராட்சி சிட்டா. அதாவது அன்னைக்கு வசூலாகிற ஒவ்வொரு ரூபாயும் இதுல பதியப்பட்டாகணும். நீங்க கட்டின வரி பணம் அரசாங்க கணக்குக்குள்ள போற முதல் அடியையே உங்களால இது மூலியமா கண்காணிக்க முடியும். சரி, பணம் வர்ற வழிய பார்த்துட்டோம். ஆனா ஒரு நிர்வாகம் நல்லதா கெட்டதான்னு எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? அந்த பணம் எப்படி செலவாகுதுங்கிறத வச்சுதான். அதுதான் அசல் கதை. வாங்க அதை பார்க்கலாம். இது ஒரு செம ஸ்மார்ட்டான ஐடியா பாருங்க. பொது செலவுகளுக்கு ஒரு ரொக்க புத்தகம், குடிநீர் திட்டம் மாதிரி குறிப்பிட்ட திட்டங்களுக்கு இன்னொரு ரொக்க புத்தகம். ஏன் இப்படி 2 தனித்தனி புத்தகம்? ஏன்னா இது டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அனு சொல்லப்படுற நிதி முறைகேட்டை தடுக்குது. அதாவது குடிநீர் திட்டத்துக்காக வந்த பணத்தை வேற எந்த செலவுக்கும் பயன்படுத்த முடியாது. இந்த பதிவேடுகள் நம் ஊர் சொத்துக்களை எப்படி பாதுகாக்குதுன்னு பாருங்க. உங்க தெருவில் இருக்கிற லைட் ரிப்பேர் ஆச்சா, அதுக்கு வாங்கின பல்பு என்ன விலை, எப்போ மாத்துனாங்கன்னு வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கும். இதனால தேவையற்ற செலவுகளையும் வீண் விரயத்தையும் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. அளவை புத்தகம், அதாவது மெஷர்மெண்ட் புக். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் ஊழலுக்கான ஒரு பெரிய கதவை அடைக்குது. ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதோட நீளம், அகலம், உயரம், பயன்படுத்தின பொருட்கள்னு எல்லா விவரமும் இதுல துல்லியமா இருக்கும். இதனால செய்யாத வேலைக்கு பில் போட்டு பணத்தை சுருட்ட முடியாது. ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இந்த ஒரு பதிவேடு போதும் ஒரு கிராமத்தில் சமூக நிதி சரியாக செயல்படுத்தப்படுகிறதா என்று சொல்லிவிடலாம். இந்த சக்தி வாய்ந்த மேற்கோள் ஒரு குறிப்பிட்ட பதிவேட்டை பத்தி தான் சொல்லுது. அதுதான் பயனாளிகள் பதிவேடு. அதாவது அரசாங்க வீடு, முதியோர் ஓய்வூதிய மாதிரியான திட்டங்கள் மூலமா யாருக்கெல்லாம் உதவி கிடைக்குதுங்கிற முழு பட்டியலும் இதுல இருக்கும். யோசிச்சு பாருங்க, உண்மையாலுமே உதவி தேவைப்படுற ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வீடு செல்வாக்கு இருக்கிற இன்னொருத்தருக்கு போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய அநீதி. அதத்தான் இந்த பதிவேடு வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. வெளிப்படைத்தன்மை நம்ம வாழ்க்கையை நேரடியே எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா? ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த அறிவை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அதை எப்படி ஒரு சக்தியா மாத்துறது? வாங்க பார்க்கலாம். உங்க கையில 2 சூப்பரான ஆயுதங்கள் இருக்கு. ஒன்னு கிராம சபை. இதுதான் மக்களோட நாடாளுமன்றம். இந்த 31 பதிவேடுகளையும் அங்க மக்கள் பார்வைக்கு வச்சே ஆகணும். 2வது தகவல் அறியும் உரிமை சட்டம். இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட சக்தியை பாருங்க. வெறும் 10 ரூபா. ஒரு டீ குடிக்கிற காசுல உங்க ஊரோட மொத்த கணக்கையும் நீங்க கேட்டு வாங்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்க கையில இந்த ஆதாரம் இருந்தா உங்க கேள்விக்கு எவ்வளவு பவர் இருக்கும். எங்கள் பணம் எங்கள் உரிமை. இந்த முழக்கத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம கேள்வி கேட்கும்போது, கணக்குகளை சரிபார்க்கும்போது நாம அந்த நிர்வாகத்துல ஒரு பங்காளியா மாறுறோம். நம்ம பணத்துக்கு நாம தான் உரிமையாளர். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் நடந்த கணக்குகளை பத்தி, அதாவது கடந்த காலத்தை பத்தி. ஆனா இந்த பதிவேடுகள் கடந்த காலத்தை காட்டுற கண்ணாடி மட்டும் இல்ல, நம்ம கிராமத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு திசை காட்டியும் கூட. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இந்த பதிவேடுகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கடந்த 5 வருஷமா உங்க ஊர்ல சாலை பராமரிப்புக்கு ரொம்ப குறைவாதான் செலவு செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ அடுத்த கிராம சபையில நீங்க சும்மா பேசாம, பாருங்க இதுதான் கணக்கு, முதல்ல இருக்கிற ரோடுகளை சரி பண்ணுங்கன்னு ஆதாரத்தோட உங்க கோரிக்கையை வைக்கலாம். இப்படி உண்மைகளின் அடிப்படையில கோரிக்கைகளை முன்வைக்கும்போது உங்க ஊருக்கு எது உண்மையிலே தேவையோ அது நடக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். பணம் எப்படி செலவு செய்யப்பட்டிருக்குன்னு. ஆனா
இனிமேல் உங்க கிராமத்தோட நல்ல எதிர்காலத்துக்காக அந்த பணம் எப்படி செலவு செய்யப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. யோசிங்க, செயல்படுங்க.